மாண்புமிகு கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்களே, கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் மாமா அவர்களே, கழகத்துடைய முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களே, கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் ஐ பெரியசாமி அவர்களே, அண்ணன் பொன்முடி அவர்களே, அண்ணன் ஆ ராசா அவர்களே, அண்ணன் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, அண்ணன் மூப்பே சாமிநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான அண்ணன் ஏவா வேலு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே, அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களே, அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, அண்ணன் சக்கரபாணி அவர்களே, அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி அவர்களே, அண்ணன் மாசு அவர்களே, அண்ணன் சேகர்பாபு அவர்களே, அண்ணன் நாவடி நாசர் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர் பெருமக்களே, சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவர் அண்ணன் பிச்சாண்டி அவர்களே, வருகை தந்துள்ள அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களே, தலைமை கழக நிர்வாகிகளே, அமைப்பு செயலாளர்களே, சட்டத்துறை செயலாளர் அண்ணன் என்ஆர் இளங்கோ அவர்களே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, கலை நிகழ்ச்சி நடத்தி காட்டிய அண்ணன் இறையன்பன் குத்தூஸ் அவர்களே, அருமை சகோதரர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, திணை நிலவாசிகள் நாடக குழுவைச் சேர்ந்த என் நண்பர்களே, இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர்கள் சகோதரர் பிரபு கஜேந்திரன் அவர்களே, சகோதரர் ஜோயல் அவர்களே, சகோதரர் இன்பா ரகு அவர்களே, சகோதரர் இளையராஜா அவர்களே, சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் பிரகாஷ் அவர்களே, சகோதரர் சீனிவாசன் அவர்களே, சகோதரர் ஜி பி ராஜா அவர்களே, சகோதரர் ஆனந்த்குமார் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சகோதரர் சி என் அண்ணாதுரை அவர்களே, சகோதரர் நரேஷ்குமார் உள்ளிட்ட வடக்கு மண்டலத்துக்கு உள்ளிட்ட அனைத்து மாவட்ட மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் வார்டு அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பாக அமைப்பாளர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் மூப்பே கிரி அவர்களே, அண்ணன் சரவணன் அவர்களே, அண்ணன் அம்பேத்குமார் உள்ளிட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, அண்ணன் ஜோதி அவர்களே, மாநகர மேயர் நிர்மலா கார்த்திக் வேல்மாறன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, மருத்துவர் கம்பன் அவர்களே, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, அனைத்து மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்புக்காக உழைத்த திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, 29 மாவட்ட கழகங்களை தவிர தமிழ்நாட்டுடைய பிற மாவட்டங்களிலிருந்து வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை தன்னார்வத்தோடு ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய என் அருமை இளைஞரணி நிர்வாகிகளே, அன்பகம் பணியாளர்களே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, கழகத்துடைய முதன்மை அணியாம் இளைஞரணியுடைய வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த பெருமை, மகிழ்ச்சி. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இளைஞரணியுடைய 2வது மாநில மாநாட்டை சேலத்தில் வெற்றிகரமா நடத்தி காட்டினோம். அந்த மாநாட்டுடைய வெற்றி, அதன் பிறகு வந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க. இங்கே திரண்டிருக்கக்கூடிய இந்த லட்சக்கணக்கான நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகளை பார்க்கும்பொழுது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலையும் அதே வெற்றியை நீங்க நிச்சயம் நம்முடைய தலைவருக்கு கொடுப்பீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு நிச்சயம் இருக்கு. அதற்கு அந்த வெற்றிக்கு இந்த நிர்வாகிகள் சந்திப்பு
மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக நிச்சயம் அமையும். இன்னைக்கு பல கட்சிகள் இயக்கங்கள் உறுப்பினர்கள் சேர்க்கவே தடுமாறிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்ம இளைஞர் அணி ஒவ்வொரு பூத் வரைக்கும் நிர்வாகிகளை நியமனம் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு 91 சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள மாவட்டம், மாநகரம், ஒன்றியம், நகரம் முதல் பாகம் வரை பூத் வரைக்கும் அமைப்பாளர், துணை அமைப்பாளர்னு 1,30,000 நிர்வாகிகள் இந்த கூட்டத்திற்கு, இந்த சந்திப்புக்கு நீங்க வருகை இருந்திருக்கீங்க. இந்த சந்திப்புக்கு முதல்ல அனுமதி வழங்கிய நம்முடைய கழக தலைவர் அவருக்கு முதல்ல இளைஞரணியின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கும் முதன்மை செயலாளருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து துணை பொதுச் செயலாளர்களுக்கும் இந்த சந்திப்பை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உங்களுடைய மாவட்ட அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும் இளைஞரணியின் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த சந்திப்பை சாத்தியப்படுத்திய அனைத்து மாவட்ட அமைச்சர்கள், மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள், மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கிளைக்கழக செயலாளர்கள், இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர்கள், அனைத்து மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், உங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவிச்சிருக்கேன். வந்திருக்கக்கூடிய அனைத்து இளைஞரணி தம்பிமார்களையும் சகோதரர்களையும் இளைஞரணி செயலாளரா உங்க அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கிறேன். என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவண்ணாமலையில மலை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா மலை மட்டும் இல்ல, இங்க திருவண்ணாமலையில கடலும் இருக்கின்ற அளவுக்கு இங்கே கடல் போல கூடி இருக்கக்கூடிய என்னுடைய இளைஞரணி தம்பிமார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க நின்ற தேர்தல்லாம் வென்ற தலைவர் கலைஞர். அவர் வழியில இன்னைக்கு தான் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இந்த இயக்கம் சந்தித்த அனைத்து தேர்தலையும் வெற்றியை மட்டுமே கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இங்கே பெருமையோடு பூரிப்போடு உட்கார்ந்திருக்கிறார். சேலம் இளைஞரணி மாநாட்டில் தலைவர் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார், வாழ்த்து பேசினார். என்ன சொன்னாரு? நான் கழக தலைவராக மட்டும் உங்களை வாழ்த்தவில்லை, உங்களுடைய தந்தையாக நான் வாழ்த்துறேன் அப்படின்னு தலைவர் சொன்னார். ஏன்னா உதயநிதி மட்டும் என்னோட பிள்ளை கிடையாது, என்னுடைய வாரிசு கிடையாது, இங்க கூடியிருக்கக்கூடிய லட்சோப லட்ச இளைஞர்களும் என்னுடைய வாரிசு, என்னுடைய கொள்கை வாரிசு அப்படின்னு தலைவர் அவர்கள் நம்மளை பாராட்டினார். அப்படிப்பட்ட கொள்கை வாரிசுகளாக நாம இங்க எழுச்சியோடு கூடியிருக்கின்றோம். இன்னைக்கு மாநாடுன்னா பல கட்சிகள்ல ஆயிரக்கணக்கில் கூட இல்ல, 100 கணக்கில் இளைஞர்களை திரட்டுறது அவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா நம்முடைய கழகத்தில் மட்டும்தான் இளைஞரணி நிர்வாகிகளையே கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல நாம இங்க கூட்டியிருக்கிறோம். இந்தியாவிலேயே வேற எந்த இயக்கமும் செய்யாத சாதனையை நாம செஞ்சு காட்டியிருக்கின்றோம். இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம், கொள்கை கூட்டம். பொதுவா இளைஞர்கள் அதிகமா கூடுனா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்ப வந்திருக்கு. காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்டே இருப்பாங்க, யாரும் கண்ட்ரோல் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு இருக்கு. அவங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது, மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி. கட்டுப்பாடு இல்லாம 1 லட்சம் இல்ல 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது. ஆனா உங்களை மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம், கொள்கை கூட்டம், கழகத்திற்கு மட்டுமல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பலம்னு என்னால உறுதியாக சொல்ல முடியும். மற்ற இயக்கத்துல எல்லாம் தொண்டர்கள் இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பாங்க, தலைவர்கள் இருப்பாங்க, பொறுப்பாளர் இருப்பாங்க. ஆனா திமுகவில் மட்டும்தான் உண்மையான அன்போட உடன்பரப்பேன்னு கூப்பிடுற கூட்டம் நம்முடைய திமுகவில் மட்டும்தான் இருக்கு.